வணக்கம். செல்வகுமாரின் ரகசா புயல் குறித்த, அதுவும் அதிபயங்கர ரகசா புயல் குறித்த முன்னெச்சரிக்கை. எதற்கு செல்வகுமார் ரகசா ரகசா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்? நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே. அது பசிபிக் பெருங்கடலில் இருந்து தென்சீன கடலில் சீனாவை தானே தாக்க போகுது, ஹாங்காங்கை தானே தாக்க போகுது அப்படி நீங்க நினைக்கலாம். இது வரலாறு படிக்க போற புயல், வரலாறு படிக்க போகிற புயல், வரலாற்றில் படிக்க போகிற புயல் என்றுதான் நம்ம சொல்லணும். காரணம், அங்கே தமிழர்கள் வாழலாம், நம்ம தமிழர்கள் எங்கும் இருப்பார்கள். தெரியும் உங்களுக்கு, ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு விபத்துனா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர் இருப்பார். ஆக உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கிறார்கள், உலகமெங்கும் தமிழர்கள் இருக்கிறார்கள். அதுவும் ஹாங்காங் என்பது மிகவும் உலக புகழ் பெற்ற நகரம், மாநகரம். அதுக்கு அடுத்தபடியே சீனா. ஆகவே உலகத்தில் எங்கே ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் ஒரு உயிர் தானே. புயல் எவ்வளவு வேகம்? 300 கிலோமீட்டர் வேகம் மணிக்கு. எவ்வளவு நேரம் கடக்க போகுது? இப்ப தொட்டுடுச்சு. எப்ப இது விட போகுதுன்னா, வெளிச்சுற்று தொட்டுடுச்சு. வெளிச்சுற்று எப்ப விடும்னா நாளைக்கு இதே நேரம் 24 ஹவர்ஸ். ஹாங்காங்க வெளிச்சுற்று தொட்டுடுச்சு. ஹாங்காங்க வெளிச்சுற்று நாளைக்கு வெளிச்சுற்று விடுற நேரம் நாளை மாலை. ஹாங்காங்க ஒரு 100 கிலோமீட்டர் தான் டச் பண்ணிட்டு போகும். மையம் ஹாங்காங்க அப்பால் இருக்கு. ஹாங்காங்கில் 100 கிலோமீட்டர் வெளிச்சுற்று தொடர இடமே 200 கிலோமீட்டர் ஸ்பீடு. 200 கிலோமீட்டர் ஸ்பீடு. உள்ளே எல்லாம் 300, 275, 300. நான் சொல்றது விட்டு விட்டு வீசும் காற்று அல்ல, தொடர்ச்சியாக அடிக்கக்கூடிய புயலோட வேகம் 300. சரி, இந்த புயலை ஒப்பிட்டு பார்க்கணும்னா உங்களுக்கு கஜா புயலோட ஒப்பிட்டு சொன்னா புரியும். அழுத்தம் எவ்வளவு தெரியுமா? 932 மில்லிபார் அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. கஜா புயலோட அழுத்தம் எவ்வளவு? 963 தான். அதை விட 30 மில்லிபார் குறைவு அழுத்தத்தில், ரொம்ப குறைவு அழுத்தம். ஆக இது கஜா புயலோட வேகம் உங்களுக்கு தெரியும். இது 300 கிலோமீட்டர். அப்ப இதை விட எவ்வளவு வேகம் கூட பாருங்க. மிக மோசமான கோர புயல். அதுல மழை பெருசா இல்லை. இதுல மழை வடதுருவத்திலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் கடலிலிருந்து வரக்கூடிய நீராவியும் இணையும் இடமாக இருக்கிறது. இது கரையை கடக்கூடிய இடம். ஆகவே மிக அதிகமான மழை பொழிவை கொட்ட போகுது. 3 மணி நேரத்திற்கு 100 சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது. 3 மணி நேரத்தில் 100 சென்டிமீட்டர். அப்போ 12 மணி நேரம் மழை கொட்டும். அப்போ 10 மணி நேரத்துக்கு எவ்வளவு? 3 மணி நேரத்துக்கு 100, 10 மணி நேரத்திற்கு குறைஞ்சபட்சம் 300 சென்டிமீட்டர் மழை, 3000 மில்லிமீட்டர் மழை பெய்ய போகுது. ஏற்கனவே பிலிப்பைன்ஸோட வடக்குல அழகான, அதாவது இயற்கை எழில் கொஞ்சம் சுற்றுலா தலத்தை இயற்கையே தலைகீழாக புரட்டி போட்டு வந்திருக்கு. மிக கோரமான ஒரு மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் இயற்கையை அப்படியே சேதப்படுத்திட்டு வந்திருக்கு. ஆகவே அங்கு அப்படியும் 1000க்கு மேற்பட்டோர் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள், அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. அவ்வளவுதான், பல்லாயிரக்கணக்கானோர். ஆனால் அப்படியல்ல ஹாங்காங். ஹாங்காங்கில் மிக உயர்ந்த வானுயர்ந்த கட்டிடங்கள், கடற்கரையோரத்தில் மிகப்பெரிய துறைமுகம், இது எல்லாம் இருக்கக்கூடிய ஹாங்காங். சீனாவோட அடுத்தடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா இதை விட மோசமான காற்று. வியட்நாம் வரைக்கும் காற்று பாதிப்பு. அலைய பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஏற்பட போகுதுனால, ஏற்கனவே 6 மீட்டர் தான் சொல்லியிருந்தேன். இப்போ சில இடத்துல 12 மீட்டர் வேற விட உயர போக போகுது அலை. 8 மீட்டருக்கு குறையாத அலை இருக்கும் போல் தெரிகிறது. அப்ப என்ன, ஒரு சுனாமி தான். சுனாமி வரப்போகுதுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு சுனாமி தான், சேம் as சுனாமி தான். அதாவது கடலை உள்ளே ஏத்த போகுது. கடுமையான ஒரு பாதிப்பை கொடுக்க போகுது சீனாவுக்கும் ஹாங்காங்குக்கும். ஹாங்காங்கோட சிறப்பு ஆட்சி பகுதியாக, சீனாவோட சிறப்பு ஆட்சி பகுதி ஹாங்காங் இருக்கும், சீனாவோட பகுதிகளுக்கும். ஆக எவ்வளவு மழை? 300 சென்டிமீட்டருக்கு மேல் மழை, 300 கிலோமீட்டர் மணிக்கு வேகத்தில் காத்து, 10 மீட்டர் உயரத்தில் அலை, அப்புறம் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய மழை. இன்னும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மெல்ல விலகும். டக்குன்னு டக்காருன்னு போயிடாது. நுழைவது மெல்ல, தாக்குவது மெல்ல. தாக்குவதுன்னா மெல்ல நகர்றதுனால தொடர்ந்து தாக்குதல் அதிகமாக இருக்கும்.
அது 12 மணி நேரத்துக்கு தாக்கும். குறைஞ்சபட்சம் மழை 24 மணி நேரம். டோட்டலாக இந்த 24 மணி நேரமும் காற்று இருந்துட்டு தான் இருக்கும். ஹாங்காங்கில் எங்கே இடத்துல கரை கிடக்குதோ அங்கே 24 மணி நேரம் காற்று. 24 மணி நேரம் ஒரு இடத்துல காற்று 100 கிலோமீட்டருக்கு வேகம் அடித்தா என்ன ஆகும்? 200 கிலோமீட்டருக்கு வேகம் அடித்தா என்ன ஆகும்? 300 கிலோமீட்டருக்கு அடித்தா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. மிக மோசமான புயல். ஆனால் உலகத்தில் பெரிதாக பேசப்படலை. பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான், படங்கள் வந்த பிறகு தான் அறிக்கையாக வரும். ஆனால் அது எப்படியோ ஊடகம் எடுத்து உலகத்தில் பரப்புவதற்கும் சில முயற்சி பண்ணுவாங்க, அதே மறைக்கடிக்கவும் செய்வாங்க. ஆகவே இது வரலாற்றில் மிகப்பெரிய கோரமான புயல். இதனால தான் நாம் திரும்ப திரும்ப எச்சரித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நாம் என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. நெருங்கி விட்டது ஹாங்காங்க. இன்று மாலைக்கு பிறகு முன்னிரவிலிருந்து கடக்கப் போகுது. நள்ளிரவெல்லாம் உச்சபட்ச கடக தாக்கம், அதிகாலை மிக மோசமான தாக்கம், காலையும் தாக்கும். நாளை மாலை தான் அது கொஞ்சம் செயலிழக்கும். நாளை மாலை தான் செயலிழக்கும். அங்கே சீனாவோட கொஞ்சம் நகர்ந்து, சீனா கடற்கரை நகர்ந்து வியட்நாம் போகும்போது செயலிழந்து மழை பொழிவு நிறைய கொடுக்கும். வியட்நாமுக்கும் லாவோஸுக்கும் வெள்ள பாதிப்பு, காற்று பாதிப்பு பெருசாக இருக்காது. ஆனால் வியட்நாமுக்கும் காற்று இருக்கும். 100 கிலோமீட்டர் கீழே, 300 எங்கே 100 எங்கே. அப்போ பாருங்க, அப்போ சீனா மிக மோசமான வரலாறு படைக்கக்கூடிய ஒரு புயலால் பாதிக்கப்பட போகுது. ஆக இதற்கு என்ன முன்னெச்சரிக்கை கொடுக்கணும் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆக கடற்கரை ஓரத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சுனாமி போல் பல மைல் தூரத்துக்கு உள்ளே வரும். பல மைல்னு சொல்ல முடியாது, எப்படிப்பட்ட இடம் சொல்ல முடியாது. அது மலைப்பகுதியாக இருந்தால் பெருசாக உள்ள வராது. ஆனால் சமவெளியாக இருந்தால், கொஞ்சம் தாழ்வான பகுதியாக இருந்தால் எளிதில் உள்ள நுழையும். ஆனால் அலை எழுச்சி என்பது 9 மீட்டர் 10 மீட்டர் வரைக்கும் இருக்கும். மீட்டர், அடி இல்லை, மீட்டர். நாம் எவ்வளோ உயரம்? அதிகபட்சமாக 1.5 மீட்டர் தான் உயரம். 1.5 மீட்டர் 1.25 மீட்டர் தான் உயரமாக இருப்போம். அதை தாண்டி எத்தனை மீட்டர் உயரம்? அதை தாண்டி 8 மீட்டர் உயரத்துக்கு போகுது. 7 மீட்டர் உயரத்துக்கு, 7 மீட்டர் உயரத்துக்கு. அப்போ என்ன பாதிப்பு கொடுக்கும் அலை? மழை 300 சென்டிமீட்டர்னா எவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது. நகரத்தை மூழ்கடிக்க போகுது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது. அதோடு சேர்ந்து காற்று எவ்வளவு? 300 கிலோமீட்டர் மணிக்கு, 200 கிலோமீட்டர் குறையாமல் இருக்குது வெளிச்சுற்றிலேயே. புயலோட உயரம் எவ்வளோ தெரியுமா? புயலோட உயரம் 15 கிலோமீட்டர் உயரம். 18 கிலோமீட்டர் உயரம் கூட இருக்கலாம். 18 இருக்கும்போ 15 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கு இந்த புயலோட டோட்டலோட ஹைட்டு. ஆக 15 கிலோமீட்டர் உயரம் கொண்ட புயல் 15வது கிலோமீட்டரில் கூட 250 கிலோமீட்டருக்கு மேலே தாங்க காத்திருக்கு. 15வது கிலோமீட்டரையும் 250 கிலோமீட்டருக்கு மேலே காத்து. அப்போ விமானங்கள்லாம் பறக்க முடியுமா? 15 கிலோமீட்டர் உயர கிலோமீட்டரு. அப்போ 15 கிலோமீட்டர் எத்தனை? 3.5 அடி ஒரு மீட்ரு. அப்போ 15 × 3.5 பார்த்துங்க எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு. ஆக 15 கிலோமீட்டர் உயரம், கிலோமீட்டர் உயரம் 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டரு. அப்போ எத்தனை கிலோமீட்டரு? 15,000 மீட்டர் உயரத்தில், 15,000 மீட்டர் உயரம் வரைக்கும் அந்த புயல் நீடிக்குது. அப்போ அதனால தான் உயரமாக போகும்போது குளிர்விப்பு அதிகமாக இருக்குது, அதிக மழை பொழிவையும் கொடுக்குது. அதே போல் குளிர்காற்றும் வெப்ப கடல் நீராவியும் கிடைக்கிறதுனால ரொம்ப கொட்டுது. ஆனால் வேகமாக கொட்டி செயலிழந்துடும். ஆனால் எங்கே செயலிழக்கும்? நாளை மறுநாள் வியட்நாம் போய் செயலிழக்கும். அது வரைக்கும் அந்த சுழற்சி, பம்பரத்தோட சுழற்சி இருக்கும். ஆகவே மிக மோசமான புயல். இதுதான் நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? கட்டடங்கள், உயர்ந்த கட்டடம், முதல் ஃப்ளோர் வேண்டாம், 2வது ஃப்ளோர் வேண்டாம், 3வது ஃப்ளோருக்கு இருங்க. அது கட்டடத்தோட அடி பீடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆற்றங்கரை இருந்தால் வேண்டாம். அதுதான் நம்ம சொல்கிறோம். சீனாவுக்கும் அதே தான். ஹாங்காங் இருக்குது கிழக்கு புறம், சரி மன்னிக்கவும், ஹாங்காங் இருக்குது மேற்கு புறம். ஹாங்காங் இருக்குது மேற்கு புறம் தான் இது கரை கிடக்க போகுது. ஹாங்காங்கையும் 200 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடிக்க போகுது. ஹாங்காங்க்கு மேற்கு புறம் தான் 300 கிலோமீட்டர் வேக காற்று. ஹாங்காங்க்கு மேற்கு புறம் டோட்டலாகவே கடல் மிக மோசமான சீற்றத்தில் இருக்கும். அலை மோசமாக இருக்கும். மழை கடுமையாக கொட்டும். அது இடிமின்னல் அதிகமாக இருக்கும். மிக கோரமான இடிமின்னலாக இருக்கும். ஆக இவை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தை தாக்கலை எப்படி இருக்கும் பாருங்க. இடி, மின்னல், மழை, அலை, காற்று எல்லாம் 300 இருக்கு. ஆகவே முன்னெச்சரிக்கை தேவை. தொடர்ந்து அந்த புயல் தாக்கினாலும் நாளை தான் அந்த இடத்தை விட்டு விலகும் என்பதுனா உடனடியாக சேதம் விவரம் கிடைக்காது. உடனடியே கிடைக்காது. நாளை மறுநாள் தான் அதோட விவரமே கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். முழுமையான விவரம் நாளை மறுநாள் வியாழக்கிழமை தான் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஓகே, நன்றி. இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.